ஒரு குழந்தை போய் தாத்தா கிட்ட போயிட்டு அப்ப நீ விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுது. இப்படி சொல்லும் போது நான் அதை குழந்தைகள் பார்க்க அப்ப அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி மாறும்? விஜய் வந்துட்டு வெற்றி பெறவில்லைன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல? விஜய் இதுக்கு முன்னாடி என்ன நல்லது செஞ்சாருன்னு பார்த்தா ஒண்ணு இல்ல, ஜீரோ. அஜித் செஞ்சதை கூட என்ன செஞ்சுட்டாரு? அஜித் தெளிவா சொல்றாரு, இந்த வேலையை அஜித் செஞ்சிருக்கலாமே. அஜித் என்ன சொல்றாரு? அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீ எப்பதான் வாழ போற? அஜித்தை விட ஒரு பெரிய ரசிகர் படம் வச்சிருக்காரு அவரு. அப்படின்னா விஜய்னால மாற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? உண்மையிலேயே விஜய்னால மாற்றம் கிடையாது. எலெக்ஷன்ல முற்றிலும் மாறுபட்டது. இங்க எப்பயுமே ரெண்டு பேருக்கு தான் இங்க போட்டி. ஒன்னு ஏடிஎம்கே அலைன்ஸ், இல்லைன்னா டிஎம்கே அலைன்ஸ். இந்த 2 பேருக்கு தான் போட்டி. விஜய் மாதிரி எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் காணல் நேரம் மாறி போயிட்டாங்க. ஆளும் கட்சியவே வந்து பயத்துல ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமே விஜய் தான். நீங்க தாங்க சொல்றீங்க அவங்க பயத்துல இருக்காங்க, கூலா போயிட்டாங்க. ஆளுங்கட்சி கூலா கொடைக்கானல் இருக்காங்க, சொல்றாங்க கூலா கொடைக்கானல் போயிட்டாங்க. இன்னைக்கு தேர்தலை முடிச்சிட்டு கூலா கொடைக்கானல் போயிட்டாங்க. எந்த டென்ஷனும் இல்ல. வாக்கிங் போயிட்டாரு முதலமைச்சர். யாருக்குமே பயம் இல்ல விஜயால. அவர் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு, இவர் கூப்பன் தரேன்னு சொல்றாரு, அவர் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. உங்களை ஏமாத்த பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு 2500 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவாங்கிறாரு. இதே மேடையில இவர் இருக்கும் போதே ஒரு லேடி பேசுறாங்க, என்னன்னு, எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு இலவச பஸ் வேண்டாம். இவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல எந்த மூலமுறைக்கும் நீங்க போறதுக்கு இலவச பஸ்ங்கிறாரு. அப்ப என்ன மாதிரியான கொள்கை உன்னோட கொள்கை? தமிழகத்தின் மீது மக்கள் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தால் இவங்க 2 பேருமே என்ன பண்ணிருக்கணும்? நாம் தமிழக கட்சியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருக்கணும்? திமுக வரக்கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய நீங்க ஏன் தனித்து நிக்கிறீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். 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 இன்னைக்கு கரண்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அரசியல் களம் இவருக்கு தான் சாதகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, போஸ்டர்லாம் ஒட்டிட்டாங்க. இனிமே வந்து தளபதி விஜய் தான் வந்து தமிழக முதல்வர் அப்படின்னு அந்த கேலண்டர்லாம் வந்துருச்சு, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா? இது என்ன விதமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிட்டு இருக்கு இந்த 2026 தேர்தலை பொறுத்து? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. எவ்வளவு முட்டாள்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், எவ்வளவு தற்கூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு பூத்துலையுமே இந்த முட்டாள்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு தாவேக்கால இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய, ரொம்ப அருவறுக்கத்தக்க வகையில் பேசக்கூடிய, ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவே இல்லாத தற்கூரிகளாகத்தான் இன்னைக்கு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோர் இன்னைக்கு பேசுகிறாங்க. அது வந்து குழந்தைகள் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த குடும்பத்து பெண்கள் வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு அது ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்சியாக மாறிவிட்டது. எப்படி அந்த தலைவருக்கு வந்துட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாரோ அதே போலதான் இன்னைக்கு வந்துட்டு அவரோட ரசிகர்கள் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த எலெக்ஷன் இந்த 2026 மே 4ஆம் தேதி எவ்வளவு பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறார்களோ அவ்வளவு பேருமே உண்மையிலே சொல்ற தற்கொலைகளாகத்தான் இருப்பாங்களே தவிர ஒரு அறிவில் சிறந்த ஒரு ஆட்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனா 2026 தேர்தல் மாற்றத்தையே நீங்க சொல்லக்கூடிய தற்கொலை தான் கொடுக்க போறாரு அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. கருத்து கணிப்பும் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அவருடைய ஓட்டு சதவீதம் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் நின்று அந்த பெரம்பூர் தொகுதியிலேயே 2000 சில்லறை 3000 சில்லறை சென்ற உங்களுக்கு 2021 விட அதிகமாக வந்திருக்கு இல்லையா? அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் எவ்வளோ வந்திருக்கணும்? அப்படி அவர் தான் வந்துட்டு ஒரு அடுத்த முதலமைச்சர் பல தாவேக்கா தான் வந்து தமிழகத்தோட தலையெழுத்து அடுத்து நிர்ணயிக்க போகுதுன்னா அந்த அவருடைய சொந்த தொகுதியில் அவர் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் எந்த அளவிற்கு அவர் அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்திருக்கணும் இல்லையா? இப்போ தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ஓட்டு என்னமோ தான் உங்களுக்கு புது ஓட்டு இல்லைங்களா? அது வந்து 1.5% மொத்த ஓட்டில் அவ்வளோதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 17 லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் 17 லட்சம் ஓட்டை வச்சு தான் எனக்கு வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஓட்டு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப மோசமான செயலை அவர் என்ன செஞ்சிருக்காரு? இது வரைக்குமே உலக வரலாற்றிலும் சரி, இந்திய வரலாற்று சரி, தமிழ்நாடு வரலாற்றிலும் சரி, ஒரு நடிகர் அந்த குழந்தைகளை பயன்படுத்தி அந்த குழந்தைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, குழந்தை நீ போய் அப்பா கிட்ட சொல்லு, நீ போய் அம்மா கிட்ட சொல்லு, நீ போய் தாத்தா கிட்ட சொல்லு, நீ போய் பாட்டி கிட்ட சொல்லு, ஓட்டு தாவேக்கு தான் போடணும், விசில் சின்னத்துக்கு தான் போடணும்னு சொல்லுன்னு ஒரு குழந்தை கிட்ட இப்ப இருந்து நீ இப்படி ஒரு விஷயத்தை நீங்க அவளுக்கு கத்துக் கொடுக்குறீங்கன்னு சொன்னா எமோஷனல் பிளாக்மெயில் தான் இது. அப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? இப்போ இது எவ்வளவு பெரிய விபரீதமான செயல முடியும் தெரியுமா? நீ சொல்லிட்ட
அந்த குழந்தைகளும் சொல்ல வச்சு நடிக்க வச்சு இன்ஸ்டால போடுறாங்க. அந்த இன்ஸ்டால பார்க்க இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் குழந்தைகள் சமுதாயம் எதுல மூழ்கி இருக்கிறாங்கன்னா இன்ஸ்டால மூழ்கி இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டால நொடிக்கு ஒரு முறை ஒரு குழந்தை போயிட்டு அப்பா நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு குழந்தை போய் தாத்தா கிட்ட போயிட்டு அப்பா நீ விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுது. இப்படி சொல்லும் போது நான் அதை குழந்தைகள் பார்க்க அப்ப அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி மாறும்? விஜய் வந்துட்டு வெற்றி பெறவில்லைன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல? அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்ப? ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தான் எல்லாருமே மூழ்கி இருக்காங்கன்னு நீங்களே வந்து அதை ஒத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ வந்து இந்த அரசாங்கம் சரியில்லை வேற ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல கூட சொல்லிருக்கலாமே, அப்படி எடுத்துக்கலாம் இல்ல? இல்ல வேற ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குங்கிறதுக்கு வந்து பதில் வேற மாதிரி இருக்கணும் இல்லீங்களா? நீங்க எந்த தொண்டர் இதுவரையும் தன்னோட கொள்கை என்ன சொல்லியிருக்காங்க? இங்க எப்படின்னாக்கா விஜய் ஒரு கரிஷ்மா, விஜய் ஒரு செலிபிரிட்டி அப்படிதான் போறாங்களே தவிர விஜயால என்ன நல்லது நடக்கும், விஜயால வந்து என்னது கெடுதல் நடக்குங்கிற எண்ணம்லாம் யாருக்கும் இல்ல. விஜய் இதுக்கு முன்னாடி என்ன நல்லது செஞ்சாருன்னு பார்த்தா ஒண்ணு இல்ல, ஜீரோ. அஜித் செஞ்சதை விட என்ன செஞ்சுட்டாரு? அஜித் தெளிவா சொல்றாரு, இந்த வேலையை அஜித் செஞ்சிருக்கலாமே. அஜித் என்ன சொல்றாரு? அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீ எப்பதான் வாழ போற? இவ அஜித்தை விட ஒரு பெரிய ரசிகர் படம் வச்சிருக்காரு அவரு. ஆனா இல்லை, ஆனா அப்பயே பீக்ல இருக்கும்போது சொன்னா உச்சத்துல வந்தேன் பீக்ல இருக்கும் போது ரசிகர் மன்றத்தை கலைத்தவர். ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்க அவருக்கு தெரியும். இந்த முட்டாள்தனமாக பண்றாங்களே ரசிகர்கள், இதெல்லாம் பண்ணுவாங்க அவருக்கு தெரியும். இவரை விட இவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் வெறிப்படுத்த ரசிகர்கள் அஜித்துக்கு ஜாஸ்தி. ஆனால் அவர்கள் தவறாக பயன்படுத்தவில்லை. அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய வாரிசாக வந்திருப்பார் ஏடிஎம்கேக்கு. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்தது. அரசியல்ல விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறதா நீங்களே சொல்றீங்க இல்லையா? கரிஸ்மேட்டிக் லீடர், அது இல்லாம ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லல, ஆக்டர். சரி, ஒரு ஆக்டர். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து எந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு, ஆனா அவர் கலைக்கு சொல்லவே இல்லையே. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவர் கலைக்கு சொல்லவே இல்லையா? விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அவர் வந்து ரசிகர் பட்டாளத்தை கலைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீ போய் பாருங்க, அதிக ரசிகர் மன்றம் வைத்திருந்த ஒரே ரஜினியை விட ரஜினிலாம் தேர்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தது கிட்டத்தட்ட 44-48,000 ரசிகர் மன்றத்தை அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியே அஜித் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 38,000-37 ரசிகர் மன்றம் இவர் வச்சிருந்தாரு. ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றம் 25,000 ரசிகர் மன்றம் தான். 23,000-22,000 கமலஹாசன் ரசிகர் மன்றம். இவங்க 3 பேர் இருக்கும்போது அதிகமான ரசிகர் மன்றம் வைத்திருந்தார் அஜித். அப்ப கூட தன்னோட ரசிகர்களை அப்ப சுயநலத்துக்காக யூஸ் பண்ணல. இன்னைக்கு கூட அவர் நினைச்சிருந்தா எப்போ அரசியல் வந்துடலாம். ஆனா இல்ல, நாட்டுக்கு நல்லது செய்யணும், தன்னுடைய அவருடைய ஆசைகள் நிறைவேற்றிக்கணும். அந்த ஆசை என்னவா இருக்கணும்? அது நாட்டுக்கும் நல்லதாக இருக்கணும், தனக்கும் நல்லதா இருக்கணும்னு சொல்லிட்டு ரேசிங் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல 2nd பிளேஸ், துபாயில 3rd பிளேஸ். இன்னைக்கு நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிக மக்கள் பாராட்டுறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அவரை வந்து குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னா மத்த எல்லா நடிகர்களுமே வந்து நான் யாரையும் குற்றம் சாட்டல. இல்ல, நீங்க அப்படிதான் சொல்ல வர்றீங்க. இப்ப வந்து அவர் கலைச்ச மாதிரி இவர் வந்து கலைக்கவே இல்லை, இவர் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன சுயநலத்துக்காக? அவர் நான் எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு தானே சொல்றேன். இப்போ எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, சரிங்களா? எம்ஜிஆர் இப்படி கையை காட்டினார்னா அமைதியாயிருவாங்க எல்லாருமே, அதுதான் ரசிகர். அப்படி வச்சிருக்கணும் ரசிகர்களை. நான் இவர்கிட்ட ரசிகர் இருக்கக்கூடாது, இவர் அரசியல் வரக்கூடாது என்றோ இவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்ல. இப்படிப்பட்ட ரசிகர்களை நீ பார்த்து ரசிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் ஒரு கொடூரமான ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலை அதெல்லாம், சரிங்களா? இதெல்லாம் அதாவது உங்களுக்கு தெரியும் அவன் இப்படிலாம் பண்றான்னு தெரியும், சைக்கிள்ல போனா உனக்கு துரத்திட்டு வரான்னு தெரியும். அப்ப எதுக்கு சைக்கிள்ல போற? உனக்கு தெரியுதா இல்லையா? அப்போ சைக்கிள்ல கொஞ்சம் தூரம் போய் எதுக்கு திரும்ப ஓடி வந்து வண்டியில ஏற? அப்போ உன்னுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் உனக்கு தெரியும். உன்னோட கை கால் எல்லாத்தையும் பெராண்டி வைக்கிறானுங்க, உனக்கு எல்லாமே தெரியுது. தெரிஞ்ச அப்ப வேணும் நீங்க சைக்கிள் போறீங்க. அப்ப இந்த மாதிரியா அப்போ அவங்களை தூண்டக்கூடிய அவங்களை வந்துட்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆளா யார் இருக்கா? விஜய் இருக்கார் இல்லையா? இப்ப இந்த குழந்தைகளை வந்துட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறது தவறு தானே? இது எவ்வளவு பெரிய தவறு. ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய என் குட்டீஸ் நீங்க போயிட்டு உங்க வீட்டுல தாத்தா பாட்டி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம். இதெல்லாம் இது வரைக்கும் யார் இந்த மாதிரி செஞ்சிருக்கா? அப்போ உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய சுயநலத்திற்காக குழந்தைகளை கூட நீங்க பலிகடாக்குவீங்களா? நாளைக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும்? விஜய் தோத்துட்டாருன்னு வச்சுங்களா, தோக்கதான் போறாரு, அந்த கட்சியில் யாரும் ஜெயிக்க போறது கிடையாது. ஒரு 10-12% ஓட்டு எடுப்பாங்களே தவிர மற்றபடி பெருசா ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா பெருசா ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாகல. SIR-னால 85% வந்திருக்கு, சரிங்களா? SIR இல்லைனாலும் 74% வந்திருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த 67 லட்சம் ஓட்டு போனதுனால இது 85%. அந்த 67 லட்சம் ஓட்டு உள்ள இருந்ததுனாக்கா இது வந்து 74-75% தான். உங்களுக்கு 2011 78% ஜெயலலிதா இருக்கும்போது 78% இங்க வந்தாங்க அவங்க. அப்படின்னா விஜய்னால மாற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? உண்மையிலேயே விஜய்னால மாற்றம் கிடையாது.
இதை வந்துட்டு ஒரு 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 கட்டமைப்பை உருவாக்குறாரு விஜய். ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு, தான் தாங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. ஆனா எலெக்ஷன்ல அது நடக்கவே நடக்காது. எலெக்ஷன்ல முற்றிலும் மாறுபட்டது. இங்க எப்பயுமே ரெண்டு பேருக்கு தான் இங்க போட்டி. ஒன்னு ஏடிஎம்கே அலைன்ஸ், இல்லைன்னா டிஎம்கே அலைன்ஸ். இந்த 2 பேருக்கு தான் போட்டி. விஜய் மாதிரி எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் காணல் நேரம் மாறி போயிட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, விஜய் ஒரு ஒரு என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு நடிகர். அந்த நடிகர் இருக்கும்போது அவருக்கு நேச்சுரலாவே கொஞ்சம் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அப்படின்னா நீங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து அரசியல் தலைவர் ஆகிற தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்க? உண்மையிலேயே கிடையாதுங்க. என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க, என்ன தகுதி இருக்கு? அவர் இல்லங்க, அவர் 2 விஷயம் சொல்றாங்க. ஆளும் கட்சியவே வந்து பயத்துல ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமே விஜய் தான். நீங்க தானே சொல்றீங்க அவங்க பயத்துல இருக்காங்க, அவங்க கூலா போயிட்டாங்க. ஆளுங்கட்சி கூலா கொடைக்கானல் இருக்காங்க, சொல்றாங்க கூலா கொடைக்கானல் போயிட்டாங்க. இன்னைக்கு தேர்தலை முடிச்சிட்டு கூலா கொடைக்கானல் போயிட்டாங்க. எந்த டென்ஷனும் இல்ல, வாக்கிங் போயிட்டாரு முதலமைச்சர். யாருக்குமே பயம் இல்ல விஜயால. திமுகவுக்கும் பயம் கிடையாது, அதிமுகவுக்கும் பயம் கிடையாது, பிஜேபிக்கும் பயம் கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கும் விஜயால பயம் கிடையாது. ஏன்னா விஜய ஒரு பொருட்டாவே இங்க யாருமே நினைக்கல. உங்களுக்கு தெரியும், இந்த எலெக்ஷன் டைம்ல எந்த கட்சி விஜய் தொட்டாங்க சொல்லுங்க? விஜயை விமர்சித்து ஏதாவது ஒரு கட்சி பேசினாங்களா சொல்லுங்க? அண்ணாமலை பேசினாரா விஜய் பத்தி? ஸ்டாலின் பேசினாரா விஜய் பத்தி? உதயநிதி பேசினாரா? எடப்பாடி பேசினாரா? ஏன்னா தமிழகத்துல நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால நீ வந்து சோசியல் மீடியால நீ கம்பு சுத்தினா மட்டும், நீ இன்ஸ்டால வந்து உன்னோட ரசிகர்கள் கம்பு சுத்தினா மட்டும் நீ வந்து ஒரு பெரிய அதாவது அரசியல்வாதி ஆகிட முடியாது. அவர் வந்துட்டு அவருடைய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் பண்றாருங்க. எல்லாரும் எப்ப ரிலீஸ், எங்க யாரை வர வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க? பத்திரிகையாளர்களை. அப்ப இவர் மட்டும் ஒரு ஹோட்டல்ல, ஒரு தனியார் ஹோட்டல்ல ஒரு பத்திரிகையாளர் கூட இல்லாம எப்படி ரிலீஸ் பண்ணார்? அப்ப என்ன அர்த்தம்? பத்திரிகையாளர் கேள்வி கேட்பான். அவங்க 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, இவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் அதெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு 2500 ரூபாய் கொடுக்குறாரு. கரெக்டா இல்லையா? உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. அவர் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு, இவர் கூப்பன் தரேன்னு சொல்றாரு, அவர் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. உங்களை ஏமாத்த பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு 2500 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவாங்கிறாரு. இதே மேடையில இவர் இருக்கும் போதே ஒரு லேடி பேசுறாங்க, என்னன்னு, எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு இலவச பஸ் வேண்டாம். இவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல எந்த மூலமுறைக்கும் நீங்க போறதுக்கு இலவச பஸ்ங்கிறாரு. அப்ப என்ன மாதிரியான கொள்கை உன்னோட கொள்கை? ஆனா பெருமாள் சாமி சொல்லி இருக்கிறாரு, தூத்துக்குடியில கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு, முக்கியமான இடங்கள்ல விஜய் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, உளவுத்துறை ரிப்போர்ட்ல இன்னைக்கு 65 பிளேஸ் வந்து கண்டிப்பா தாவேகா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. 65 பிளேஸ்ல எனக்கு பேர் சொல்ற மாதிரி ஒரே ஒரு லீடர் சொல்லுங்க, ஒரே ஒரு லீடர் சொல்லுங்க. கண்டிப்பா 67 பிளேஸ்ல இப்ப வந்து ஒரு லீடர் சொல்லுங்க. 67 பிளேஸ்ல ஆனந்த் இருக்கிறாரு, இன்னொன்னு என்னன்னா ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரபு இருக்கிறாரு, 5 பேர், அப்புறம் பாலமுருகன் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க பத்திரிகையாளர்ன்றதால பொதுமக்களுக்கு சொல்லுங்க. பொதுமக்கள் பிளேஸ்ல இப்பதானே சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 234 தொகுதிகளுக்கும் அதுல தகுதியானவர்களை செலக்ட் பண்ணி இப்ப வந்து 30ஆம் தேதி தான் வந்து வேட்பாளர்களை வந்து அறிமுகம், அதாவது வேட்பாளர்களை வந்து சந்திச்சு பேச இருக்கிறாரு விஜய். இப்போ 30ஆம் தேதி இந்த எலெக்ஷன் அன்னைக்கு அவர் எங்க போறாரு தெரியுமா? ஆஸ்திரேலியா போறாரு. 4ஆம் தேதி இங்க இருக்க மாட்டாரு. அவர் ஆஸ்திரேலியாக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. எதுக்கு? ஆமா, டூர் போறாரு அவர் ஆஸ்திரேலியாக்கு. 4ஆம் தேதி இங்கே இருக்க மாட்டாரு. சரி, ஆளும் கட்சி வந்து எலெக்ஷனுக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி போறாங்க, இவர் தேர்தல் ரிசல்ட் வந்து கேட்டுட்டு சந்தோஷமா போக போறாரு. அதுதான். அப்ப அவர் ஆல்ரெடி அவருக்கு என்ன, அப்போ நான் தான் முதலமைச்சர் ஆக போறோம்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சுன்னா அவரே அங்க ஆஸ்திரேலியாக்கு டிக்கெட். அப்படின்னா திமுக வந்து அந்த நம்பிக்கையில தான் போயிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? திமுக அந்த நம்பிக்கையில போயிருக்காங்க, அடுத்து அவங்க தான் அப்படிங்கிற நம்பிக்கையில போயிருக்காங்க. இவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தா, இப்ப நீங்க தானே சொல்றீங்க 65 சீட்டுக்கு மேல வெல்லுவாங்க, அவங்களுக்கு தான் வந்துட்டு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி பேசுறாங்க, சொல்றாங்க இல்லையா? அப்புறம் தான் இவரையும் ஆஸ்திரேலியாக்கு நான் போறேன், டிக்கெட் புக் பண்றாரு, நான் ஆஸ்திரேலியாக்கு 4ஆம் தேதி போறேன்னு சொல்லிட்டு ஏன் பண்றாரு? அப்போ பதவி பிரமாணம் அங்க பண்ணணுமோ, அதே பிரமாணம் ஆஸ்திரேலியா பண்ணுவாரோ? அப்ப அதுக்காகத்தான் இங்க இருக்கிற கவர்னர் வந்துட்டு இவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில போயிட்டு அங்க போயிட்டு பண்ணி எடுத்துட்டு வருவாரா? முழுமையாக வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம், அதுக்கப்புறம் பதவி ஏற்றது பிறகு வந்து சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். எப்பயுமே பத்திரிகையாளர் அவரால் சந்திக்க முடியாதுங்க. அவர் இன்னும் கூட சினிமா வசனம் பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இங்க இருக்கிறாரு தவிர, நீங்க அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுருக்கீங்களா? என்ன ஸ்பீச் பேசுவார் சொல்லுங்க? திரையில் என்ன பேசுறாரோ அதை தான் ஸ்டேஜிலையும் பேசுறாரு, மேடையிலையும் பேசுறாரு. திரையில என்னென்ன வசனங்கள் பேசினாரோ அதைத்தான் இங்கேயும் பேசுறாரு. அவர் என்ன பேசினார் சொல்லுங்க? இப்போ நீங்க சொல்வது போல சார், ஆனா இன்னைக்கு தாவேகா வந்து வெற்றி பெறும், அதாவது 4ஆம் தேதி ஒரு மேஜிக் நடக்க போது, அது வந்து பெரிய தலைவலியா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறங்கிறது தான் இன்னைக்கு சர்வே ரிப்போர்ட். இப்ப அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து விஜய் தான் பயத்துல ஆஸ்திரேலியா போறாருன்னு நீங்க சொல்றது வந்து எப்படி ஏத்துக்க முடியறதா இருக்கும்? ஆஸ்திரேலியாக்கு நானா டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், இல்ல எடப்பாடியார் புக் பண்ணிருக்காரா, இல்ல வந்துட்டு மு.க. ஸ்டாலின் புக் பண்ணிருக்காரா? இவர் தானே போறாரு. களத்துல விஜய் தானே சார் இருக்கிறாரு. களத்துல விஜய் இருக்கிறவர் ஏங்க விஜய் ஆஸ்திரேலியாக்கு போறோம் 4ஆம் தேதி சொல்லுங்க? அவரே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாக்கு போக வேண்டிய நிலைமை ஏன் வரப்போகுது? ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஜெயிக்க போறது இல்ல, திமுகவுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க கொடைக்கானல் போயிட்டாங்க.
இன்னைக்கு களத்துல எலெக்ஷன் முடிஞ்சாலும் சரி முடிஞ்சாலும் சரி மக்கள் கூட இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். வேற யார் இருக்கா சொல்லுங்க? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மீட்டிங், பிஜேபிக்கு கோர் மீட்டிங், சரிங்களா? அப்ப இன்னும் கூட களத்துல பிஜேபி இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, ஆனா திமுக இல்ல. அவங்களுக்கு தேவை எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, பணப்பட்டுவாடா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம பணத்தினால நம்ம ஜெயிச்சிடலாம், அவங்களால எந்த திட்டத்தாலும் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு எந்த நன்மையும் அவங்க செய்யல. ஆனா இந்தியா அலையன்ஸ் அப்படி கிடையாது. நாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கோங்கிறது தான் பிரபகண்டா பண்ணி இன்னைக்கு முழு திருப்தியோட அடுத்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமைக்குங்கிற ஒரு நினைப்புல இன்னைக்கு மக்களோட மக்களாக தான் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் இருக்காங்க. ஆனால் விஜயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு திமுக வந்தாலும் சரி, நீ மக்களோட இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இது என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இது சொல்லுங்க, என்ன பேசியிருக்காங்க சொல்லுங்க. ஆனா நம்ம இன்னி வரைக்கும் கூட பேசிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் கூட சில விஷயங்களை வந்து பிரதமர் பேசிட்டு இருக்காரு. பிரதமர் சார்பாக இங்க இருக்கக்கூடிய அவருடைய தூதுவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நேத்தி கூட நியூசிலாந்துல வந்து தடையற்ற வர்த்தகம் கையெழுத்தாயிருக்கு. 100% வரியே கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 2 கண்ட்ரில பண்ணிருக்கோம், ஐரோப்பிய கண்ட்ரில பண்ணியிருக்கோம், இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் பண்ணியிருக்கோம். அப்ப தொடர்ந்து இந்த பாஜக என்பது இந்தியா அலையன்ஸ்ங்கிறது மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு கட்சியாக இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விஜய் என்ன ஆவார்னு யாருக்கும் தெரியாது. விஜய் ஒருவேளை கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல கமலஹாசன் மாதிரி வந்துட்டு அடமானம் வச்சிருவாரா, இல்ல விஜயகாந்த் மாதிரி காணாம போயிடுவாரா தெரியாது. விஜயோட நிலைமை இந்த எலெக்ஷன் முடிஞ்சது என்ன ஆவாருங்கிறது விஜயோட நிலைமை தெரியாது. சரி, என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15% வாய்ப்பு, ஒரு சதவீதம் அவருக்கு கண்டிப்பா விஜய் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம பாக்குறோம், நம்ம களத்துல இருந்து பாக்குறோம். ஆனா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அந்த 10-15% வாக்கு கூட எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா, விடுதலை சிறுத்தைகள் இருந்தும் நாம் தமிழர் கட்சியில இருந்தும் திமுக தான் நிறைய வாக்குகள் அவருக்கு போகுது. ஏன்னா அவருக்கு நிறைய அந்த அடித்தட்டு மக்கள், அந்த எஸ்சி/எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள், இப்படிப்பட்ட வாக்கு வங்கி அவர் அதிகமா திமுக வாக்கு வங்கியை கூறு போட்டு எடுத்துட்டு. ஆமா, சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, நான் கன்னியாகுமரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சிறுபான்மையினர் வாக்கு வங்கி நிறைய விஜய்க்கு போகுது. அதே மாதிரி சென்னை, உங்களுக்கு இந்த செங்கல்பட்டு, இந்த மாதிரியான இடத்துல கூட நிறைய எஸ்சிக்களுடைய ஓட்டு, தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டு நிறைய அவருக்கு போகுது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி எங்க யார் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக பொய்யான பரப்புரைகளை சொல்லி, பொய்யான திட்டங்களை சொல்லி, அவங்களுக்கு சேர வேண்டியது எதுவுமே சேர விடாம பாசிச பாஜக உள்ள வந்து இந்தி உள்ள வந்து பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி, உங்களுக்கு பாஜக எதுவுமே சொல்லல, நரேந்திர மோடி எதுவுமே செய்யல, பொய்யான பிரபகண்டாவை பண்ணி அவங்களோட ஓட்டு வங்கி அவங்க அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லாம அவர் வாங்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இன்னைக்கு அந்த ஓட்டுகள் அப்படியே இன்னைக்கு விஜய்க்கு போகுது. விஜய்க்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக திமுக உடைய கூட்டணிக்கு ஓட்டு வங்கி கம்மியாகுது. நீங்க வேணா பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விசிக உடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிரும், நாம் தமிழரோட ஓட்டு வங்கி குறைஞ்சிரும். திமுக சென்ற முறை 42% வாங்கினாங்க, அவங்களோட ஓட்டு வங்கியும் குறைஞ்சிரும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மக்களோட எதிர்ப்பு ஸ்பிளிட் ஆயிருக்கு, 2 இடத்துல ஸ்பிளிட் ஆயிருச்சு. இதுதான் வந்து ராஜதந்திரம் சொல்றது. இதான் திமுக ஒரே ராஜதந்திரம். ஒரே இடத்துக்கு போனாக்கா கட்டாயம் தோல்வி உறுதினு திமுகவுக்கு தெரியும். ஒட்டுமொத்த எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரே இடத்துக்கு போனா, அதாவது இந்தியா அலையன்ஸுக்கு போனாக்கா ஒரு தொகுதியை கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க திமுக. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். டெபாசிட் போய்டும். ஆமா, அதாவது ஒரே இடத்துக்கு போனா, அந்த ஒரே இடத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஜயாக இருந்தாலும் சரி, இந்த சீமானாக இருந்தாலும் சரி, நாங்க தனித்து நிற்பதில் உறுதியா இருக்கிறோம்னு சொல்லும் போதே அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரே சைடுல போச்சுனாக்கா அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தரும். அது வந்து 3 பக்கமா பிரியும் போது என்ன ஆகும்னா, திமுக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு திமுகவோட எண்ணம். அதன் காரணமாகத்தான் இவங்க வந்து விஜய் வந்து பி டீமாகவும் நாம் தமிழர் கட்சி சி டீமாகவும் இறக்கி விட்டுருக்காங்கன்னு நீங்க எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய காரணமே இதுதான். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் திமுக என்பது ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்டூழியம், அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க சாராய ஆறு ஓடுது. அப்படி இருக்கும் போது எப்படி வின் பண்ண முடியும்? பணத்தை கொடுத்தாலும் ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாரா இல்ல. அப்படி இருக்கும் போது எதிர்ப்பான வாக்குகளை சிதறடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான, எனக்கு தெரிஞ்சு 3வது எலெக்ஷன் 4வது எலெக்ஷனும் நிக்கிறாரு நாம் தமிழர் கட்சி. ஒண்ணு ஆணி புடுங்கும் போது தெரியும், தெரிஞ்சு திரும்ப 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 நிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கணும். விஜயும் அதே தான். விஜய் ஒரு நல்ல எண்ணம் படைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்த திமுக வரவே கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்கணும்? இந்தியா அலையன்ஸ் கூட சேர்ந்திருக்கணும். உண்மையிலேயே தமிழக மக்கள் மீதும் தமிழகத்தின் மீது மக்கள் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தால் இவங்க 2 பேருமே என்ன பண்ணிருக்கணும்? நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருக்கணும்? இவனை வீழ்த்தணும்னாக்கா இப்ப அவன் இருக்கா இல்ல, இந்தியா அலையன்ஸ் உள்ள வரக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு 21 கட்சி பேர் ஒன்னா இருக்கா இல்ல. அவன் சீட்டு குறைவா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, சொந்தமா சின்னமா சரி, வெளி சின்னமா இருந்தாலும் சரி,
ஆனா பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது ஒரு விஷயத்துல ஒன்னா இருக்காங்க இல்லையா? அப்ப திமுக வரக்கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய நீங்க ஏன் தனித்து நிக்கிறீங்க? ஆனா இன்னைக்கு விஜயோட முக்கிய பிரமுகரும் எடப்பாடியினுடைய முக்கிய பிரமுகரும் வந்து சந்திச்சு பேசினதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அது எப்படி? அதாவது திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே புள்ளியில 2 கட்சியும் இணைஞ்சு பேச்சுவார்த்தை நடப்பதாக ஒரு செய்தி பரவி இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? எலெக்ஷனுக்கு அப்புறம் எதை பத்தி பேசுவாங்கன்னா, ஒருவேளை இவர் ஒரு 10-12 சீட் வந்தாலோ, அது வந்து என்டிஏ அலைன்ஸுக்கு குறைவாக இருந்தாலோ, நீங்க எங்க கூட கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் இருக்குமே தவிர வேற என்ன பேச்சு இருக்க முடியும்? எலெக்ஷனுக்கு அப்புறம் இதை தான் பேசுவாங்க. எங்களுக்கு ஏதோ கூட குறைவு இருந்தாக்கா கொஞ்சம் நீங்க உதவி பண்ணுங்க, அவங்கள ஆட்சிக்கு வர விடக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் தீவிரமா இருக்கணும். எப்படி கர்நாடகால வந்துட்டு மெஜாரிட்டியாக அப்படின்னா எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லுங்க. இந்த முறை எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது. எல்லாருமே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அலையன்ஸ் வந்து ஒரு 90ல இருந்து 95 வருவாங்க, இவங்க 80-85 வருவாங்க, இவர் 1ல இருந்து 2 இல்ல 3 வருவாரு. இப்படிதான் இருக்குமே தவிர மற்றபடி மெஜாரிட்டி சென்ற முறை நடந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்காது. ஒரு முறை கலைஞர் இருக்கும்போது இப்படிதான் தொங்கு சட்டசபை வந்துச்சு. ஆமா, 95 சீட்டு தான். ஆமா, 95 சீட்டு தான். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை வச்சு அப்ப பாமகவும் அதுல கூட்டணி இல்ல, வீரமணி அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. தொங்கு சட்டசபை கண்டிப்பா அமையறதுக்கு இல்லைன்னா கூட்டணி ஆட்சி அமைய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் கேட்கக்கூடிய கட்சிகள்லாம் இங்க இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு இவர் ராகுல் காந்தி வந்து அதிருப்தியில தான் இருக்காரு இவங்க மேல. யாரு மேல? திமுக மேல. ஏன்னா அங்க இருந்து இவர் கூட வந்தார், யாரு, தேஜஸ்வி யாதவ் கூட வந்தார், அதே போல கெஜ்ரிவால் கூட வந்தார். ஆனா ராகுல் காந்தி மேடையை பகிரவில்லை. யாரு கூட? ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட பகிரவில்லை. அதே போல ஸ்டாலினும் அங்க போகல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள வெளிப்படையாகவே அதிருப்தி இருக்குது தெரியுது. அதே போல விஜயை ஆதரித்த அந்த எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். யாரு? ராகுல் காந்தி. விஜய் எங்களுக்கு வேணாம், திமுக வேணும்னு சொன்னவங்களுக்கு யாருக்கும் பிரச்சாரம் பண்ணல. விஜய் இருந்தால் நன்றாக இருக்கும் சொன்ன வேட்பாளர்கள் மட்டும்தான் அவரு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு. இது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் கூட போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா கனிமொழி அவர்கள் சோனியா காந்தி கிட்ட பேசி, கார்கே கிட்ட பேசி அவங்களோட நிலைப்பாடை மாத்தி இருக்கிறாங்க. ஏன்னா ஃபியூச்சர் பார்க்கணும் இல்லையா? இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அந்த ஃபியூச்சரை பார்க்கணுங்கிறதுக்காக ராகுல் காந்தி நினைக்கிறாரு. ஆனா திமுக அதை தடுக்கிறாங்க. திமுக தான் என்னைக்கா இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், விசிகா இருந்தாலும், கம்யூனிஸ்ட் ஆனாலும் தனக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கட்சியாக திமுக இருக்குது. ஏன்னா அப்படி இவங்க மேல சவாரி பண்ண மட்டும் தான் திமுகவால வெற்றி பெற முடியும். இது வரைக்குமே நடந்த அனைத்து தேர்தலுமே திமுக தனித்து நின்றதாக வரலாறே கிடையாது. அவங்க ஏதாச்சும் ஒரு கூட்டணி, ஒன்னு பாஜக கூட வைப்பாங்க ஜெயிக்கணும்னா, இல்ல காங்கிரஸ் கூட வைப்பாங்க, இல்லைன்னா காங்கிரஸ் அல்லாத கம்யூனிஸ்ட் கூட வைப்பாங்க, இல்லைன்னா விசிகா கூட வைப்பாங்க. இவங்க கூட்டணி இல்லாத ஒரே ஒரு தேர்தலை கூட சந்தித்ததாக திமுக கிட்ட வரலாறே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சார், இப்போ தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே தேர்தல் ஆணையம் வந்து எந்த தொகுதியில எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுவாங்க. ஆனா இப்போ வரைக்குமே தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அடுத்தது யாருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாருனாலுமே கருத்து கணிப்பு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குன்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள், நமக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த 4ஆம் தேதி என்ன மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல இப்போ நாளைக்கு உங்களுக்கு 2ஆம் கட்ட எலெக்ஷன் மேற்கு வங்கத்துல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்கு வங்கிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடியாம சொல்ல முடியும். போன தடவை அப்படி சொல்லிட்டாங்க. அந்த சொன்னதன் விளைவு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு. எல்லாருமே நீங்க காங்கிரஸ் எல்லாருமே நீங்க வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவ்வளவு பெர்சன்டேஜ் சொன்னீங்க, கடைசியா நீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே இவ்வளவு மாத்தி சொல்றீங்களே, முன்னுக்கு பின் முரணா இருக்குது. 75 சொன்னீங்க, இப்போ 78 சொல்றீங்க, அங்க 67 சொன்னீங்க, இங்க 69 சொல்றீங்க. இப்படி ஏன் அப்போ நீங்க தில்லுமுள்ளு பண்ணுதா அப்படின்னு 2021 எலெக்ஷன் 2024 எலெக்ஷன்லயுமே இந்த எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. யாரு மேல? தேர்தல் எலெக்ஷனால தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிந்திய கருத்து கணிப்பு வெளியே. அதனாலதான் இல்ல பிந்திய கருத்து கணிப்புங்கிறது அவங்க என்ன சொல்றா, ஒட்டுமொத்தமா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது தேர்தல் ஆணையமே வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. என்னன்னாக்கா கடைசி 29ஆம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க எக்ஸிட் போல் நடத்திக்கலாம், அதுக்கு முன்னாடி நடத்தினாக்கா அது வந்து பனிஷ்மென்ட்னு சொல்லிட்டாங்க. யாருமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவே போட்டுட்டாங்க. அதனால இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சுனாக்கா அந்த மாநிலத்தில் ஒரு எக்ஸிட் போல் நடத்துவாங்க. ஆனா இப்ப இங்க நடத்தும் போது இது என்ன ஆகும்னாக்கா இதோட இம்பாக்ட் அங்க கிரியேட் ஆகும். ஏன்னா இதுல 2 தேசிய கட்சி இருக்கு, 3 தேசிய கட்சி இருக்கு. இது வந்து அங்க அந்த இம்பாக்ட் அங்க கிரியேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, எந்த மாநிலமாக இருந்தாலும் கடைசி தேர்தல் முடிந்த பிறகு 29ஆம் தேதி நாளைக்கு முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கங்க, அது முன்னாடி வரைக்கும் நீங்க ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஓட்டு பெர்சன்டேஜ் ஏன் வந்துட்டு துல்லியமாக இப்போ சொல்ல மறுக்கப்படுதுனாக்கா, போன தடவை அவ்வளவு குளறுபடிகளை பண்ணிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. திமுகவும் காங்கிரஸும் என்ன, நீங்க நடந்து எலெக்ஷன் முடியுது,
7 மணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இது வரைக்கும் இவ்வளவு போலிங் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாவட்டம் வாரியாக தொகுதி வாரியாக வந்த பிறகுதான் ஒட்டுமொத்தமா சொல்ல முடியும். அப்ப 2 தடவை சொல்லும் போது என்ன பிரச்சனை? அப்ப இதுக்கு அதுக்கு வித்தியாசம் வருது. அப்படி தேர்தல் ஆணையத்தை குற்றச்சாட்டு வச்சாங்க. அதற்காக தான் தேர்தல் ஆணையம் இந்த தடவை பண்ணிட்டாங்க. முதல்ல எல்லாம் சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பெர்சன்டேஜ் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சவர் தமிழ்நாட்டில் 85.4% ஓட்டு வங்கி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லல. ஏன்னா சென்ற முறை இவங்க அபாண்டமாக குற்றச்சாட்டு வைத்ததன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை.